ஹாய், ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப சாரி. என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஏன்னா என் ஃபேமிலியில் ஒரு மேரேஜ் இருக்கிறதுனால அந்த ஒர்க்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஆல்மோஸ்ட் இந்த பிப்ரவரி முழுக்குமே என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியாது. பட் நான் ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூஸாக வீடியோ போட. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இவளுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் 1 வீக் என்கிட்ட சுத்தமாக பேசவே இல்லை. நான் எங்கே இருக்கேன்னு திரும்பி கூட பார்க்கல. இருக்கனா இல்லையான்னு கூட யோசிக்கலடா. அதுக்கப்புறம் வந்து பேசினா அப்போவுமே என் கூட சண்டை தான் போட்டா. அதுக்கப்புறம் சரியாக பேசுகிறதில்ல, எப்பவும் போல் இல்லை, ஃபோன் பண்ணுறது கிடையாது, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகினே இருந்துச்சு. சரி, எப்போ மீட் பண்ணாலும் ஏதாவது ஒரு சண்டை இப்படி தான் எங்களுக்கு போயிட்டே இருந்துச்சு. அந்த டைமில் தான் ஒரு நாள் ஒரு ஜூனியர் பொண்ணை ஒரு சீனியர் ரேக் பண்ணிகிட்டு இருந்தான். கேன்டீனில் வச்சு அந்த பொண்ணை அவன் ரேக் பண்ணிகிட்டு இருந்தானா. நான் போய் அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி அவனை அடித்து ஓட விட அந்த ஜூனியர் பொண்ணுக்கு என் மேலே லவ் ஆகிடுச்சு. பாருடா, யாருப்பா அந்த பொண்ணு? ஷாலி, ஒரு முஸ்லீம் பொண்ணு. அப்புறம் என்னப்பா ஆச்சு? அப்புறம் என்ன, அவள் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறன்ற பேரில் அவங்க வீட்டிலேருந்து டிஃபன் எடுத்துகிட்டு வர்றது, ஸ்நாக்ஸ் செய்கிறது, அப்புறம் அந்த முஸ்லீம்ஸ் நிறைய ஸ்வீட்ஸ்லாம் நல்லா செய்வாங்கள்ல, அது பிரியாணி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் ஆதி மட்டும் அப்போவே சொன்னான், டே மச்சான், இந்த பொண்ணு உன் பின்னாடி சுத்தத்தை சரியில்லை மச்சி, இது உன் லைஃபுக்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும்னு எனக்கு தோணுது, தயவு செஞ்சு இந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறத நிறுத்து. டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அன்றைக்கி நம்ம ஹீரோ சிம் காட்டணும்ல, அதனால அந்த பொண்ணு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. அது ஒரு விளையாட்டுத்தனமான பொண்ணுடா. நீங்கள் பாட்டுன்னு எதையும் கிளப்பி விட்றாதீங்க. முக்கியமாக இது நிலா காதுக்கு போயிட போது அவ்வளோதான், என் கதை முடிஞ்சிடும். தெரியுதுல்ல, இது உன் லைஃப் மச்சி. விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் பொண்ணுங்க யோசிக்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அந்த பொண்ணுக்கிட்ட பேசாத. அது இல்லைடா, அந்த பொண்ணை அப்படியே பொறுமையாக அவாய்ட் பண்ணி அப்படியே காலேஜ் விட்டு போயிடலான்னு நினைக்கிறேன்டா. கொஞ்ச நாள் நமக்கும் காலேஜ் முடிய போகுது. அப்படியே பொறுமையாக அவாய்ட் பண்ணிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன்டா. நம்ம ஏதாவது சொல்ல போய் அந்த பொண்ணு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை வந்துடுமே, அதான் யோசிக்கிறேன். இப்போ நிலா ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா அது உனக்கு ஓகேவா? டேய், ஏன்டா? பின் என்னடா, நீ அவ்வளோதான் லவ் பண்ணுற, அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிப்ப, நீ அவளை எவ்வளோ லவ் பண்ணுறன்னு அவளுக்கே தெரிஞ்சுமே நீ எங்கே உங்கள் ஃபேமிலிக்காக தான் அவளை லவ் பண்ணுறியோன்னு அவள் யோசிக்கிறா. அவளால் அதுவே ஏற்றுக்க முடியல மச்சி. இதெல்லாம் தெரிய வந்ததுன்னா அவள் என்ன யோசிப்பா? நிலா ரொம்ப சென்சிட்டிவ் மச்சி. அவள் எந்த எக்ஸ்ட்ரீம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவள் மொத்தமாக உன்னை விட்டு போயிட்டா உன்னால் அக்செப்ட் பண்ண முடியுமா? ஐயோ, யோசிக்க கூட முடியல மச்சி. தயவு செஞ்சு சொல்லாத, தலையே சுற்றுது எனக்கு. தெரியுதில்ல, அவள் தான் உன் லைஃப்னு உனக்கு புரியுதில்ல. முதல்ல நிலான்னு ஒரு பொண்ணு உன் லைஃப்பில் இருக்கான்னு இந்த பொண்ணுக்கு புரிய வை மச்சி. அந்த பொண்ணு என்ன சொல்ல வருதுன்றது உனக்கு தெரியாத மாதிரி இந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணு, அதுதான் உனக்கு நல்லது. நிலா காதுக்கு இந்த விஷயம் போகிறதுக்கு முன்னாடி இந்த மேட்டரை இப்போவே முடிச்சிரு. சரி மச்சி, நான் பார்த்துக்கிறேன். ஷாலிக்கு நான் புரிய வச்சுக்கிறேன். சரிடா, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு. அடுத்து என்ன நடக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.